பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஓய்வு நாளுக்கென்று தேவ சமூகத்தில் வார்த்தை கேட்க வந்திருக்கீங்க. நிச்சயமா அந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாறும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். வந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவருடைய வார்த்தைகள். ஆண்டவரே அப்பா, 100 60 பலன் தரத்தக்கதாய் பிள்ளைகளுக்குள்ளாக ஆண்டவரே நீர் கிரியை செய்வீராக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த பிரசங்கத்தை கேட்கும் வரை எந்த தடையும் இராதபடிக்கு காத்துக்கொள்ளும். தேவ பிரசனம் கூட இருக்கட்டும். தொடர்ந்து ஆளுகை செய்யும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்ம கிருபையாய் நடத்தியிருக்கிறார். ஸோ பிரசங்கத்தை கேட்க வந்திருக்கிறீங்க. வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் பெரிய எழுப்புதலையும் கொடுக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இப்பொழுதும் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாட்களில் கர்த்தர் நம்ம கூட வசனத்தோடு இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமா இருக்கிறதுனா அப்போ நாம் எதிர்கொள்ளுகிற எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் முடிவு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். விசேஷமாக இந்த உலகத்திற்கு முடிவு கொடுக்க கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அதான் வசனம் சொல்லுது, நீ எல்லாவற்றுக்கும் முடிவு வரப்போகிறது. நீ எல்லாவற்றிலும் தெளிந்த புத்தியோடு ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கணும். ஜெபத்தில் கூட ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஜெபிக்க முடியாத அளவுக்கு நம்ம ரொம்ப பிஸி ஆயிடுறோம். நிறைய விஷயம் ஜெபிக்காமே போயிடுறோம். அது தானா கடந்து போய் எல்லாவற்றையும் முடித்து விடுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், அம்மா முடிவு சமீபமா இருக்கிறது, காலம் சமீபித்து வருகிறது. ஸோ நீங்கள் ஜாக்கிரதையா ஜெபிக்கிறதுலையும் கவனமாக இருக்க வேண்டும் என்று என் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, இந்த நாட்களில் இந்த உலகத்திற்கு முடிவாக இருக்கிறது. இந்த உலகம் சகல பாவங்களிலும் இந்த வேளையில பலவிதமான பொல்லாத கிரியைகளையும் சிக்குண்டு இருக்கிறது. நிறைய காரியங்களை நம்ம நியூஸ்ல கேள்விப்படுறோம். பாருங்க, போதை பழக்கத்தை நிமித்தமாக இன்னைக்கு அநேக வாலிபர்கள் அழிந்து போகிறார்கள். அது மட்டும் இல்ல, நம்ம பார்க்கிறோம் விபச்சார கிரியைகள் அதிகமாகுது, கொலைகள் அதிகமாகுது, தேவையற்ற கிரியைகள் இந்த தேசத்தை மூடி இருக்கிறது. அப்ப தேவன் பார்க்கிறார், ஒவ்வொரு காரியமும் வீரியம் அதிகமாகும் போது என் தேவனாகிய கர்த்தர் அதுக்கு முடிவு தர வல்லவராய் இருக்கிறார். அதுதான் தேவன் சொல்றார், இது முடிவு காலம், இது எல்லாவற்றுக்கும் முடிவு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நீ ஜெபித்து நன்மையானவைகளாய் மாற்ற வேண்டிய கடமை உன் மீது இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களே, இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டிய முக்கியமான கடமையில நாம் இருக்கிறோம். நம்முடைய இடத்தை நாம் காப்பாற்ற வேண்டிய முக்கியமான இடத்துல இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய முக்கியமான ஸ்தலத்துல நீங்க இருக்கீங்க. நீங்க எங்கெல்லாம் இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்க கையில ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் அந்த பொறுப்பை உங்களிடத்துல கொடுத்தபடினால காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் செயல்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவர். பாருங்க, இந்த உலகம் அழிவுக்கு நேராக இருக்கிறது. பொல்லாத கிரியைகள் அதிகமா இருக்கு, விபச்சாரத்தின் கிரியைகள் அதிகமா இருக்குது. அப்ப தேவன் நான் யாரை அனுப்புவேன், என் காரியமா யார் போவா என்று அங்கலாய்ப்போடு காத்திருக்கிறார். நம்ம வசனத்துல வாசிக்கிறோம், ஏசாயாவுக்கு கர்த்தர் கேட்கிறாரு. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லுகிறது, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். ஆமென். ஏசாயாவுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுவதை கேட்கிறார். அவரே, யாரை நான் அனுப்புவேன்? எதுக்காக ஆண்டவர் சொல்றாருன்னா, இது முடிவு காலமா இருக்கிறது. இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்படல, நிறைய பேர் அழிவில் இருக்கிறாங்க. பாவமும் விபச்சாரமும் அநியாயங்களும் விக்கிரக ஆராதனையும் பெருகிக்கிடுச்சு. அப்ப என் காரியமாய் போய் யார் ரட்சிப்பை சொல்லுவா? என் காரியமா போய் யார் சுவிசேஷத்தை அறிவிப்பா? என் காரியமா யார் போய் ஊழியங்களை செய்வார்கள் என்று தேவன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை சுற்றி ஒரு நிமிஷம், ஒரு நாள் நம்ம திரும்பி பார்த்தாலே போதும், நம்மள ஏரியால இருக்கிற பிரச்சனைகள், நம்ம வீடு பக்கத்தில் இருக்கிற பிரச்சனைகள், நம்ம பிள்ளைங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த எல்லா காரியத்தையும் நீங்கள் தான் எடுத்து செயல்படுத்த வேண்டும். நீங்கள் தான் உங்கள் ஜெபங்களில் ஜாக்கிரதையோடு நன்மைகளை தேடணும். ஜாக்கிரதையா ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவன் கேட்கிறார், எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் நான் யார் அனுப்புவேன், யார் என் காரியமா போவாய் என்று கர்த்தர் கேட்கிறார். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல நெகேமியாவை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது ஒரு சூழ்நிலைகள், ஒரு காரியங்கள் கேள்விப்படுகிறார். நெகேமியா என்ன கேள்விப்படுறான்னா, அலங்கங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறதை கேள்விப்படுகிறான். சோ அவங்களுடைய பூர்வீகமான எல்லா ஆசீர்வாதமும் இடிக்கப்பட்டிருக்கிறது. தன் ஜனங்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டார்கள். அந்த இடத்துல அக்கினியினால் அந்த அலங்கங்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்படுறான். கேள்விப்பட்டதுமே அவன் என்ன பண்ணுகிறான் தெரியுமா? தன்னோடு இருக்கிற ஒரு கூட்டத்தை அவன் ஆயத்தப்படுத்துறான். கூட்டிட்டு எல்லாரையும் சொல்றான், வாங்க எல்லாரும் சேர்ந்து போய் ஒரு காரியத்தை செய்வோம், தேவனுக்காக அலங்கத்தை கட்டுவோம் என்று ஒரு காரியத்தை செய்கிறான். வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன்.
அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகள் திடப்படுத்தினார்கள். ஆமென், ஹalleluya. சோ அந்த நல்ல வேலைக்கு எல்லாரும் ஜனங்க மொத்தமா சேர்றாங்க. போய் சேர்ந்து எல்லாரும் எழுந்து வாங்க கட்டுவோம் என்பது ஒரு மனதின் ஆவி அந்த இடத்துல பார்க்க முடிந்தது. ஆமென், ஹalleluya. எல்லாரும் போய் அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று அவர்கள் கடந்து போகிறாங்க. பாருங்க, நெகேமியாவுக்கு கூட ஜனங்கள் சேருவதற்கு முன்பதாகவே அவன் ஒரு காரியத்தை விசாரிக்கிறான். என்னன்னா அவன் ஒரு பெரிய வேலையில இருக்கிறான். எவ்வளவுனா ராஜாவோடு பானபத்திரக்காரனாய் ஒரு வேலையில இருக்கிறார். அது வந்து கவர்மெண்ட் ஜாப். அப்புறம் அந்த நாட்கள் அரசாங்கம், அதுதான் அரசாங்க வேலையில அவன் இருக்கிறான். அந்த வேலையில இருக்கும் பொழுது தன் நாட்டில் தன்னுடைய ஜனங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறாங்க, அந்த இடம் எப்படி இருக்கிறது என்று அவன் தன்னுடையதை குறித்து அவன் விசாரிக்கிறவனாக காணப்பட்டான். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை விசாரிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். பாருங்களேன், அவன் அழகா விசாரிக்கிறான் என்ன நடந்தது என்று. வாசிக்கலாம், நெகேமியா 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியை விசாரித்தேன். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இவ்விதமாகவே அவன் விசாரிக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று விசாரிக்கிறான். வந்தவங்க கிட்ட ஒரு விசாரிக்கிறான். பாருங்க, நம்ம கூட நிறைய பேர் சுத்தி இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்காங்க, இப்போ எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்க, அக்கம் பக்கம் எப்படி இருக்காங்க, நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, உறவு முறை எப்படி இருக்கு, நாமும் விசாரிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். பாருங்களேன், இவன் விசாரிச்சப்பதான் ஒரு விஷயம் தெரிகிறது. எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவன் விசாரித்து தான் அந்த காரியத்துக்குள்ள போறான். விசாரிப்பு ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ தேவனாகிய கர்த்தரும் நம்ம விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் மீது எல்லா கவலையும் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்திருங்க வசனம் நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் விசாரிக்கிறாரு. சோ நெகேமியா விசாரிக்கிறார். நாமும் விசாரிக்கிறவர்களா இருக்கணும். விசாரிக்கும் போதுதான் சில உண்மைகள் வெளிவரும். ஆமென். என்ன நடந்ததுன்னு விசாரிச்சு பாருங்க. அங்கே ஒரு அக்கறை இருக்கிறது, அங்கே ஒரு அன்பு காரியம் உருவாகும், அங்கே ஒரு பெரிய வழியை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்துவார். இங்க விசாரிக்கும் போதுதான் தெரிஞ்சது எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அது வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதும் என்று அவன் கேட்க நேர்ந்தது. ஹல்லேலூயா. ஒரு இடம், தான் விட்டு வந்த இடம், அந்த இடத்துல பாழாய் கிடக்கிறது. ஐயோ, என் ஜனங்கள் பாழாய் போகிறார்கள், என்னுடைய காரியங்கள்லாம் பாழாய் இருக்கிறது என்று அவன் அப்பொழுதுதான் அங்கலாய்க்கிறான். ஆமென். விசாரிக்காத வரைக்கும் எந்த காரியமும் எங்க என்ன நடக்குது நமக்கு தெரியாது. ஏதோ இவங்க நல்லா இருக்கிறாங்க, போறாங்க வராங்க, அவ்வளவுதான் தெரியும். ஆனா உள்ள நீங்க விசாரிக்கும் பொழுதுதான் அவங்களுக்குள்ள என்ன இருக்கிறது. சோ பாவம் இருக்கிறதா, பலவீனம் இருக்கா, சோர்வு இருக்கா, பயம் இருக்கா, வியாதி இருக்கா, இல்ல நன்மையான விஷயங்கள் நடந்திருக்கா நம்மளால அறிந்து கொள்ள முடியும். இப்பொழுது நெகேமியாவுடைய வார்த்தை, அவன் விசாரித்தான். விசாரிக்கும் போதுதான் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்களே என்று கலங்குகிறான். உடனே அவன் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். அதுக்கப்புறம் அவன் மனசு அவங்க கிட்ட இல்ல. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் விசாரிக்கிறவர்களாக இறங்குங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிறார். ஒரு காரியத்தை நீங்கள் விசாரிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு புரிதலா இருக்கும். அங்கே பாத்தீங்கன்னா அவங்க உட்கார்ந்து அழுகிறான். அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, இந்த வார்த்தை கேட்ட பொழுது அவனாகவே இல்ல. பாருங்க, வாசிப்போம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, ஆமென், தேவனை நோக்கி அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். முதல்ல பாருங்க, அவன் கேட்ட மாத்தத்துல, இன்னைக்கு நிறைய பேர் நம்ம உபத்திரவத்தை கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. மற்றவங்களை குறித்து நமக்கு வேணாம். ஆனா நீங்க அப்படி இருக்கக்கூடாது. நீங்க கேட்கணும், ஒரு சில விஷயங்களை கேட்கணும், சில காரியங்களை விசாரிக்கணும். விசாரிக்கும் போது தான் இங்க வருகிற வார்த்தைகள் நமக்கு புரிய. பாத்தீங்கன்னா இங்க அவன் துக்கிக்கிறான். மனசுல துக்கமான ஒரு சூழ்நிலை வருது. ஐயோ, என்னுடைய வீடு இப்படி இருக்கு, என்னுடைய தேவனுடைய ஆலயம் இப்படி ஆயிடுச்சு, இந்த சூழ்நிலையில நம்ம தள்ளப்பட்டோமே உபவாசிக்கிறான். இமீடியட்டா அவன் உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி போராடுகிறான். தேவனோடு ஜெபிக்கிறான்ப்பா, நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன், எங்க சூழ்நிலைகள்லாம் இப்படியா இருக்கிறது, நீங்கள் எப்படி ஆகிலும் இறங்க வேண்டும் என்று அவன் போராடி துக்கமுகமாய் இருக்கிறான். ஆமென். என் கர்த்தர் பார்க்கிறார். நீங்க எந்தெந்த காரியத்துக்கு போராடுகிறீர்களோ, எந்தெந்த காரியத்துக்கு துக்கிக்கிறீர்களோ, எந்த காரியத்துக்கெல்லாம் உபவாசம் எடுக்கிறீர்களோ, அந்த காரியத்துக்கெல்லாம் கர்த்தர் இறங்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாளில கூட நம்முடைய சபையில 40 நாள் உபவாசம் இன்றைய தினத்திலிருந்து துவங்குகிறது. ஆகஸ்ட் 15 தேவனுடைய கிருபையினால ஒவ்வொரு ஆண்டும் அழிந்து போகிற வாலிபர்களுக்காக ஒரு பெரிய கூட்டத்தை நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த உலகம் நாசமாய் போகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற வாலிபர்கள் நிறைய போதை பழக்கத்திலும் தேவையற்ற விபச்சாரத்திலும் பாவத்திலும்
தேவையற்ற காதலையும் விழுந்து போய் தன் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறார்கள். இப்பேற்பட்டவர்களை மீட்டு எடுக்க வேண்டும் என்பதற்காகவே தேவனாகிய கர்த்தர் அடியேனுக்கு கொடுத்த தரிசனத்தின் பேர்ல இந்த ஆகஸ்ட் 15 நாங்கள் நடத்த ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். பாருங்க, ஒரு மீட்டிங் எடுத்தோம், ஏதோ தானோ நடத்தாம 40 நாள் உபவாச ஜெபங்களை இன்று முதல் நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஸோ என்னோடு இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, என்னோடு சேர்ந்து இந்த தேசம் அழிவுக்குள்ளாக இருக்கிறது, இந்த நாட்களில் ஏறெடுக்கிற இந்த உபவாச ஜெபத்துல நீங்களும் சித்தமா இருந்தா இந்த உபவாச ஜெபத்துல கலந்து கொள்ளுங்க. தினந்தோறும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக 40 நாள் தொடர்ந்து போராடுங்க. துக்கித்து நீங்க தேவ சமூகத்தில் இருக்கும்போது தேவன் நமக்கு சகலமும் நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த சபையில தேவனாகிய கர்த்தர் இந்த SRMல நமக்காக ஒரு பெரிய காரியங்களை செய்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் 40 நாள் உபவாசித்து இந்த மீட்டிங்கை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையில் 1000 ஆத்துமாக்களை ஒன்றாய் கூட்டி ஒரு இடத்துல கூடி நம்ம ஜெபிக்கிற ஒரு நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறார். இந்த இடத்தை நாங்கள் இழந்து போக கூடாது. அநேகர் ரட்சிப்படைந்து தேவ சமூகத்துக்கு வர வேண்டும் என்று முயற்சி பண்ணி உபவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட பயணிங்க. பாருங்க, அந்த நாட்களில் என் தேவனாகிய கர்த்தர் நெகேமியாக்கு அந்த ஆவியை கொடுத்திருந்தார். அவன் எப்படிப்பட்ட ஆவியை இருந்தான்? ஜெபிக்கிற ஆவியா இருந்தது. கேட்ட உடனே நிறைய பேர் துக்கமா இருப்பாங்க, நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆனா இவன் புலம்புகிறான், அழுகுறான், துக்கிக்கிறான், அடுத்தது உபவாசித்து ஜெபிக்கிறான். ஆமென். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எல்லாரும் துக்கமா இருக்கலாம், அது சகஜம். நிறைய பேர் இன்னைக்கு துக்கங்கள்லாம் வேற வேற. நீங்க கூப்பிட்டு கேட்டீங்கன்னா நிறைய பேர்கிட்ட எதுக்கு துக்கமா இருக்கிற, மூஞ்சியா இவ்வளவு சோகமா இருக்கு, ஏன் வாட்டலா இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஒண்ணு எனக்கு செல்போனே இல்லை, அதனால எனக்கு வாங்கி கொடுக்கல, அதனால நான் துக்கமா இருக்கிறேன். ஒரு சிலர் எனக்கு சரியான சாப்பாடு இல்லை, அதனால நான் துக்கமா இருக்கிறேன். ஒரு சிலர் எனக்கு இந்த இவங்க என் கூட பேச மாட்டாங்க, அதனால நான் ரொம்ப துக்கமா இருக்கிறேன் அப்படின்னு. துக்கத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் கொடுமை. எனக்கு முடி கொட்டுதுன்னு ஒரு கவலை, எனக்கு உடம்பு ஒல்லி ஆயிடுச்சுன்னு துக்கம், பல துக்கங்கள். இந்த உலகத்தினுடைய லௌகீக துக்கமே பெருசா இருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் நெகேமியோட துக்கம் என்ன தெரியுமா? ஐயோ, அலங்கம் இடிக்கப்பட்டதே, ஐயோ அலங்கம் எரிக்கப்பட்டிருக்கிறதே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அவன் அழுது ஆண்டவரோட போராடுகிறான். அன்பு பிள்ளைகளே, உங்கள் வீட்டுக்குள்ள பிள்ளைங்க இருக்காங்க, விசாரிங்க. அவங்க அழிவுக்கு நேராக இருக்கிறாங்க. நீங்கள் துக்கித்து இந்த உபவாசித்து தேவ சமூகத்தில் இது சான்ஸ். சபையாய் ஜெபிப்பது ஒரு நல்ல தருணம். எந்தெந்த ஆத்துமாக்காக நீங்கள் போராட வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அந்த ஆத்துமாக்காக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பார்த்தீங்கன்னா நெகேமியா துக்கத்தோடு சுற்றுகிறான். அரண்மனையில் அவன் துக்கத்தோடு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சூழ்நிலை உருவாகுது. என்னன்னா, அங்க கேட்குறாங்க, இந்த துக்கம் இந்த காரியம் ஏன் இப்படி இருக்கு? அந்த ராஜா பார்க்குறாரு, ஏன் இந்த வேலையில துக்கமா இருக்கா, ஏன் இந்த வேலையில இவன் இப்படி இருக்கிறான்னு கூப்பிட்டு கேட்குறாரு. நெகேமியாவே, நீ ஏன் துக்கமா இருக்கிற, நீ ஏன் இப்படி வேதனையோடு இருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம வாசிக்கலாமா? நெகேமியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ துக்கமுகமா இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறு ஒன்றும் அல்ல என்றார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் ராஜா சரியாய் கணித்து சொல்லுகிறார். உன் முகம் ஃபுல்லா துக்கமா இருக்கு, ஏன் இப்படி இருக்கிற, என்ன விஷயம், வேலையெல்லாம் கரெக்டா செய்யற, உன் மனசுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஏன்னா உனக்கு வியாதி இல்லைன்றது மட்டும் தெரியுது, நீ துக்கமா இருக்கிறேன் என்று அறிந்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. துக்கத்தை சரியாய் அவர் கணித்தார். இன்னைக்கு துக்கங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னென்னத்துக்கோ துக்கம். பாத்துங்க, யோனா கூட ஒரு துக்கம் வந்துச்சு. என்னன்னா, ஆமனுக்கு செடி அவன் தலையில முளைத்த அந்த ஆமனுக்கு செடி ஒரு 2 நாள்ல அது ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சு போற தடமே இல்லாம மாறும்போது யோனா கத்துறான். ஐயோ, இந்த ஆமனுக்கு செடி நிமித்தமா அவன் ரொம்ப துக்கமாகறான். என்னடா நமக்கு நிழல் கொடுத்தது இது காணுமே அப்படின்னு சொல்லி அவன் புலம்பி அழுகுறான். அதான் ஆண்டவர் கேட்பாரு, இது ஒண்ணுமே இல்லை, நீ நடவும் இல்லை, நீ பயிரிடவும் இல்லை, அது தானா முளைச்சது, அந்த ஆமனுக்கு செடி அழிஞ்சு போகுது, அதுக்கு போய் நீ துக்கமா இருக்கிறியே. இன்னைக்கு ஜனங்க அப்படிதான் ஆஸ்தியை சேர்க்கறதுல துக்கமா இருக்கிறாங்க. ஐயோ, சேரவே இல்லையே, வீடு கட்டவே இல்லையே, வீடு வாங்கவே இல்லையே, சூழ்நிலை மாறவே இல்லையே, இது நடக்குமா அது நடக்குமான்னு இந்த உலக பிரகாரமான துக்கம் தான் பெருசா தெரிகிறது. அதுல ஏதாவது அழிஞ்சிச்சுன்னா, ஐயோ அழிஞ்சிச்சு, என் பணம் போயிடுச்சு, என் சொத்து போயிடுச்சு, என் குடும்பம் போயிடுச்சுன்னு அப்படின்னு இந்த காரியத்திலேயே இந்த காலம் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமா இருக்கிறது, நீ ஜாக்கிரதையோடு நீ ஜெபிக்க வேண்டும். ஜாக்கிரதையோடு சில காரியங்கள், எதுக்கு துக்கமா இருக்கணும், எதுக்கு ஜெபிக்கணும், என்ன பண்ணணும்ன்ற அறிவும் புரிதலும் நமக்கு தேவை. அல்லேலூயா. நாம இந்த உலகத்திலிருந்து ஒன்றும் கொண்டு போவதில்லை, நம்ம கையிலிருந்து ஒரு பொருளும் பரலோகத்துக்கு வரப்போவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு துக்கமா இருக்கிறது நியாயமா?
ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அது கர்த்தர் சந்திப்பார். உங்களுக்கான வீடு வாசலா, உங்களுக்கான நன்மையான காரியமா, உங்களுக்கான உணவா உடையா, அது சரியாய் உங்களை தேடி வரும். தேவனை நோக்கி பார்க்கும்போது இதுக்கெல்லாம் நீங்க துக்கமா இருக்காதீங்க. ஐயோ என் பிள்ளை படிக்கவே இல்லை, என் பிள்ளை போகவே இல்லை, என் பிள்ளை சரியா சொல்லலை, இதுக்கெல்லாம் அழாதீங்க. என் தேவன் நடத்துவார். கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றும் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு இந்த மனுஷனுடைய துக்கம் என்னன்னா, தேவனுடைய அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு, தேவனுடைய அலங்கம் அதெல்லாம் எரிக்கப்பட்டிருக்கிறது என்று தன்னுடைய தேவனுக்காக அவன் அங்கலாய்க்கிறான், தன் ஜனத்துக்காக அவன் அங்கலாய்க்கிறான். இப்பேற்பட்ட ஜனங்களை கர்த்தர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். இந்த தருணத்துல உங்களிடத்துல கர்த்தர் கேட்கிறார், யாருக்காக நீ அழுது கொண்டிருக்க, யாருக்காக துக்கித்து கொண்டிருக்கிற, யாரை பார்க்கணும்னு ஏங்கிக்கிட்டு இருக்க? இல்ல, என் தேவனாகிய கர்த்தர் உங்க மூலமா பெரிய காரியம் செய்ய காத்திருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் நடத்துவார். ராஜா பார்த்து கேட்கிறார், எதுக்காக இந்த துக்கமா இருக்கிறேன்னு கேட்ட உடனே அவன் சொல்றான், எங்களுடைய பிதாக்களுடைய கல்லறைகளும் எங்களுடைய அலங்கங்களும் இடிக்கப்பட்டு எரிக்கப்பட்டிருக்கிறது. சோ இப்பேற்பட்ட விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி சரியான காரணத்தை சொல்லும்போது ராஜா சொல்லுகிறார், சரி ஓகே. ராஜா சொன்ன வார்த்தை பார்க்கணும் பாருங்க, நீ கேட்கிற காரியம் என்ன? சார் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் போய் அதை கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். உடனே ராஜா என்ன பண்ணுவார், போய் வா, நீ போயிட்டு வர எத்தனை காலம் ஆகும், எல்லாத்தையும் டீட்டெயில் சொல்கிறான். நான் போகிறேன், நான் திரும்ப வருகிறேன் என்று அவன் வாக்கு கொடுத்துட்டு கடந்து போகிறான். ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளையே, கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு நெகேமியா தேவை. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நெகேமியாக்கள் எழுந்திருந்தால் தான் காரியங்களை கட்டி அமைக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவர், நல்லவர், வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கான சூழ்நிலைகளை அவர் ஆசீர்வதித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த நாட்களில் இவனுடைய காரியத்தை அந்த ராஜா அறிந்த பொழுது அவனுக்கு எல்லா பர்மிஷனும் கொடுக்கிறார். இன்னைக்கும் கர்த்தர் உங்களுக்கு ராஜாவை போல இருக்கிறார். இயேசு ராஜா உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கிறார். நீ அழுகிற அழுகை சரியா இருந்தா, நீங்கள் துக்கிக்கிற துக்கம் சரியா இருந்தா, நீ தேவ ஆத்துமாவுக்காக போராடுகிற பிள்ளையா இருந்தா, நீங்க கேட்கிறது எதுவோ அது எல்லாவற்றையும் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ இந்த 40 நாள் சபையில நாம் ஜெபிக்கிறோம். ஸோ சபையா இந்த எஸ்ஆர்எம்ல ஒன்றாய் கூடி நாம் 40 நாள் கிட்டத்தட்ட 200 பேர் கிட்ட சேர்ந்து இந்த உபவாச ஜெபத்துல கலந்து நடத்த போகிறோம். அப்ப இந்த ஜெபத்துக்கு நியாயமானதா இருக்கிறபடினால கர்த்தர் நமக்கு இந்த காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. நெகேமியாவுடைய காரியத்தை கர்த்தர் கைக்கூடி வர பண்ணினார். வாசிப்போம். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு மேல் வசனத்தை பார்க்கிறோம். நாங்கள் கடந்து போன எல்லா காரியத்தையும் கர்த்தர் கைகூடி வர பண்ணினார். என் தேவனாகிய கர்த்தர் அந்த அலங்கத்தை கட்டி முடிக்கும்படியான தயவை எங்களுக்கு கொடுத்தார். சொல்லினபடியே தேவன் செய்து முடித்தார். ராஜா கொடுத்த டைம் டியூரேஷனை கர்த்தர் முடித்தார். அந்த வேலையை கர்த்தர் செய்து சிறப்பாய் நெகேமியாவை சாட்சியா நடத்தினார். அன்பு பிள்ளையே, இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களே, கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தர் உங்க இடத்துல ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறார். என்னன்னா, முதலாவது விசாரிங்க. ஒரு குடும்பத்துல என்ன முக்கியம் தேவைன்னா விசாரிப்பு அவசியம். அவன் விசாரிக்கும் போதுதான் அங்க பிரச்சனை தெரிஞ்சது. போயிட்டு வந்த ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு விசாரிப்பு இருந்தபடினால தான் அவன் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டான். விசாரிப்புல வந்த குறைகளை அறிந்தான், பலவீனமான சூழ்நிலைகளை அறிந்தான், எரிக்கப்பட்ட விஷயத்தை அறிந்து கொண்டான். அதற்காக அழுதான், ஜெபித்தான், துக்கித்தான். தன்னுடைய அலங்கத்திற்காக அவன் எழுந்து நின்றான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவனுடைய துக்கமும் சரியா இருந்தது, விசாரிப்பும் துக்கமும் சரியா இருந்தா நீ கேட்டுக்கொள்ளுகிற காரியம் கைகூடி வரும். தேவ சமூகத்தில் நின்று அலங்கத்தில் நின்று நீ என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ எல்லாவற்றையும் செய்ய உங்களால முடியும். ஆமென், அல்லேலூயா. அதுதான் ஏசையா கிட்ட கேட்டாரே, நான் யாரை அனுப்புவேன், நான் யாரை அனுப்புவேன்னு கேட்கும்போது ஏசையா என்னை அனுப்பும் சொல்லிட்டு வந்தாரே. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இதோ அழிந்து போகிற இந்த உலகத்தில் இந்த சென்னை மாநகரம் பயங்கரமான பாவத்திலும் விபச்சாரத்திலும் தேவையற்ற கள்ள காரியத்திலும் விழுந்து போயிருக்கிறது. போதை வஸ்துக்கள் விழுந்து போயிருக்கிறது. கொலையும் கொலையுமாய் நிறைந்திருக்கிறது. இந்த தேசத்தை காப்பாற்ற, இந்த சென்னையை காப்பாற்ற நீங்கள் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தை கடந்து வாங்க. என் தேவனாகிய கர்த்தர் இந்த உபவாச நாளை அங்கீகரிப்பார். இணைந்து செய்கிற இந்த ஜெபத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்முடைய காரியத்தை கைகூடி வர பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஆகஸ்ட் 15ஆம் தேதி மிகப்பெரிய அளவுல கர்த்தர் ஒரு எழுப்புதலை கர்த்தர் இந்த தேசத்துல இந்த இடத்துல கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவன் இந்த காலை வேளையில் என்னோடு முகமுகமாய் பேசினார். இந்த பிரசங்கத்தை கேட்கிற நீங்களும் ஒரு புரிதலோடு இந்த பிரசங்கத்தை புரிந்து கொள்ளுங்க. உங்கள் வீட்டு தேவைகள் எல்லாம்
எல்லாம் அவர் சந்திக்க வல்லவர். உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் அவர் மேல எல்லா கவலையும் வச்சுட்டு தேசத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்க வீட்டு சொந்த பந்தங்களை கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்க வீட்டு ஆளுங்க எப்படி இருக்காங்கன்றத கொஞ்சம் பாருங்க. அவர்களுக்காக தேவனுக்கு முன்பதாக வந்து நின்று உபவாசத்தை அழுது ஜெபம் பண்ணுங்க. பெரிய காரியங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். நாம் சேர்ந்து ஒன்றாய் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். ஏசப்பா, உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கிறதுக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில கூட கர்த்தாவே இந்த உபவாச ஜெபத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். 40 நாள் ஆண்டவரே அழிந்து போகிற வாலிபர்களுக்காக திறப்பில் நிற்க ஆண்டவரே அடியேனும் சபையாரும் இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களும் ஆண்டவரே இந்த நேரத்தில் வருகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, நெகேமியாவுடைய துக்கம் காரணமும் ஆண்டவரே சரியா இருந்தபடினால அவன் காரியமெல்லாம் கைகூடி வந்தது போல ராஜா, அடியேனும் ஆண்டவரை எடுத்திருக்கிற இந்த முயற்சியிலும் சபையாராகிய நாங்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சியை ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இந்த 40 நாளும் ஏற்ற பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஒவ்வொருவருக்கு கட்டளிடும்படியா இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிற தேவையற்ற பயங்கள், பலவீனங்கள், எல்லா பிசாசுடைய பலவீனமான யோசனைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் எங்களோடு கூட செயல்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிரசங்கத்தை கேட்ட எல்லோரையும் ஆசீர்வதியும், அந்த வீட்டை ஆசீர்வதியும். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக்கொள்ளும். எல்லாவற்றுக்கும் ஜெபிக்கிற ஒரு கிருபையை கொடுத்து வழி நடத்தும். ஆசீர்வதியும். வியாதியோடு பலவீனத்தோடு இந்த வேளையில யாராவது இந்த பிரசங்கத்தில் இருந்தா ஆண்டவரே வியாதிகளை எடுத்து போடுங்க, ஜுரங்களை நீக்கி போடுங்க, வயிற்று வலியை நீக்கி போடுங்க, தேவையற்ற மனக்குழப்பத்தை நீக்கி போடுங்க, சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டு வழி நடத்தும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.